இனிமையான உலக மக்கள் அனைவரையும் யோகா நாகையின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்து பயிற்சியை தொடங்கும் இந்த வேளையில் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஒரு வாசிகள் எப்போதும் சொல்லுவது போல சொல்லி விடுகிறேன். செல்வம் என்பது பொருட்கள் அதிகமாக வைத்திருப்பது அல்ல, போதும் என்ற மனம் படைத்து இருப்பதே செல்வங்கள். இதை சொன்னது நபிகள் நாயகங்கள். அந்த இதை நான் வரவேற்கிறேன், அன்பு கொள்கிறேன். நபிகள் நாயகத்தை வணங்கி இப்போ நான் இந்த பயிற்சி எடுக்க தயாராகிட்டேன். இப்போது உங்களுக்கு கொடுக்கக்கூட பயிற்சி என்ன? அன்னை வேளாங்கண்ணி மாதா கொடியேற்ற நடக்க போகிறது. உலக மக்கள் அனைவரும் வேளாங்கண்ணி மாதாவை வணங்க வாருங்கள் என்று யோகா நாகின் சார்பாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அதை கேட்டுக்கொண்டு ஆசனத்தை தொடங்குகிறேன். இந்த ஆசனத்தினுடைய அமைப்பு என்னவென்று சொன்னால், சொஸ்திக்கு தான் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அது ஒரு முத்திரையும் இணைந்த இது. சொஸ்திக்கு என்றால் பாருங்கள், இதாங்க சொஸ்திக். இந்த வடிவத்தில் ஆசனத்தை எப்படி இணைப்பது இதை பாருங்கள். இணைக்க முடியும், மனம் இருந்தால் உண்டு. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுங்க. இதை தாங்க உங்களுக்கு செஞ்சு காட்டப் போகிறேன். தெரிந்து தொடர்ந்து செய்தால் 6 மாதம் ஆகுங்க இந்த முழு நிலைக்கு வர்றதுக்கு. நண்பர்கள் அனைவரும் பாருங்கள், பயிற்சியை தொடங்குற. முதல்ல அன்னை வேளாங்கண்ணி மாதாவை அந்த இடத்துக்கு சென்று வணங்க வேண்டும். வணங்கி மேலே கையை காதோடு தூக்க வேண்டும். தூக்கி சுவாசத்தை கவனிக்க வேண்டும். கவனித்து உடலை சொஸ்திக்கு போல குனிந்து நிமிர்ந்து சுவாசத்தை போல் கையை நீட்ட வேண்டும். காலையும் கையையும் காத்திங்கன்னா ஒரு பக்கம் கோடு கட்டிவிடும். இதில் ஒரு 10 எண்ணிக்கை செய்ய நேரத்தை முன்னிட்டு கம்மி பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்லா பார்த்துங்க. இப்போ அப்படியே என்ன செய்ய வேண்டும்? இதை கையை கீழே போட்டு மறுபடியும் காலை நீட்டி 2 கண்களால் 10 கண்களை கண்களை பார்த்து கைகளை மேலே தூக்கி மறுபடி கீழே வளைய முயற்சி செய்ய வேண்டும். இதை 2ம் ஒன்றாக இணைத்தால் சொஸ்திக்கு கிடைச்சி விடுங்க. சுவாசத்தின் மூலம் சொஸ்திக்கை செய்யும் போது உடல்ல உள்ள நோய்கள் தீரும், மனம் தீரும், செல்வங்கள் உடல்ல குடும்பத்தில் கொழிக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெல் பட்டன் அமுக்க மறந்து விடாதீர்கள். நீங்கள் அடுத்த ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.